அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல எல்லாரும் காலங்காத்தாலேயே அந்த ஊரு வாட்டர் டேங்க் கிட்ட கூடி நின்னாங்க. எதுக்குன்னா, அந்த பாழடைஞ்ச வாட்டர் டேங்க கிளீன் பண்ணிக்கிட்டு அனாமிகாங்கிற பொண்ணு உள்ள இருந்தா. அங்க வந்தவங்க, யாருமா நீ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேள்வி கேட்டா அனாமிகா எந்த பதிலும் சொல்லாம வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்ப அந்த ஊர் தலைவர் ரங்கநாதன் வந்தாரு. அம்மா பொண்ணு, யாருமா நீ? இத்தனை பேர் இங்க வந்து எதுக்கு இருக்கீங்க? எதுவும் பேச மாட்டேங்கிறியம்மா? எதுவும் பேச்சு வராத ஊமை பொண்ணா நீ? இங்க பாருமா, கேக்குறது ஒண்ணுதான். வாய திறந்து ஏதாவது பதில் சொல்லு, இல்ல சைகை காட்டு அப்படின்னு கடினமா கேட்டதால, என்னோட பேரு அனாமிகாங்க, நான் 10 ஊரு தள்ளி வரேன், எனக்கு இருக்க இடம் இல்லைங்க, அதனாலதான் இங்க வந்தேன், இதை தாண்டி என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னம்மா எதுவும் கேட்க கூடாதுங்கிற? நீ தங்கறதுக்கு இது என்ன சத்திரமா? இது சத்திரம் இல்லதான், ஆனா கொஞ்ச நாள் என்ன இங்க இருக்க விடுங்க, அதுக்கப்புறமா நான் யாரு என்னங்கிறது பொறுமையா உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொன்னதால அவரும் அதுக்கு சரின்னு சொன்னாரு. அதை கேட்ட அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் அந்த இடத்துல, அந்த பாழடைஞ்ச டேங்குக்குள்ளேயே அனாமிகா வாழ்ந்துட்டு வந்தா. அந்த இடத்தையே ஒரு சின்ன வீடா உருவாக்க நினைச்சா. ஊர் தலைவர் அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாரையும் போக சொன்னதுனால எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த தலைவர் தன்னோட மனசுல, இந்த பொண்ணை பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது, நம்ம ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லணும் அப்படின்னு நினைச்சு உடனே மனநல ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 பேர் வந்தாங்க. அனாமிகா கிட்ட போய் அவகிட்ட பேசினாங்க. அவகிட்ட பேசினதுக்கு அப்புறமா அவ பைத்தியம்லாம் இல்ல, ரொம்ப தெளிவான பொண்ணுன்னு புரிஞ்சுது. ஆனாலும் அந்த தலைவர் பலவந்தமா அனாமிகாவை மனநல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல அவளை பார்த்த சாரதா ரொம்ப சந்தோஷமா அனாமிகா கிட்ட வந்தாங்க. அனாமிகா அவங்கள பார்த்த ஆச்சரியமா, அத்த, நீங்க எப்படி இங்க? இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் தான் பாத்துக்கிறேன். ஒரு காலத்துல இந்த ஹாஸ்பிட்டலை கட்டினவங்க தான் என்ன வளர்த்தாங்க, அதுக்கு நன்றி கடனா இந்த நிர்வாகம் முழுவதையும் நான் பாத்துக்கிறேன். இது ஹாஸ்பிட்டலை விட ஒரு ஆசிரமம்னு சொல்லலாம். அந்த இடத்துல 2 பேரும் பேசிக்கிட்டதை பார்த்துட்டு வந்தவங்க சாரதா கிட்ட பேசிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அனாமிகாவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சாரதா. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குனா. சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும்போது அத்தை சாரதா வந்து அனாமிகாவை எழுப்புனாங்க. அவ எழுந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அத்தை கிட்ட பேச ஆரம்பிச்சா. நீ எங்க போனமா? இவ்ளோ நாளா எங்க இருந்த? என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேக்கும்போது சாந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்தா. அந்த கேள்விய நான் உங்களை கேட்கணும். நான் திருப்பதிக்கு போயிட்டு திரும்ப வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் ஆளையே காணோம். எங்க போனீங்கன்னு யார்கிட்ட கேட்டாலும் ஆளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. என்னதான் ஆச்சு? நடந்தது என்னங்கறத விவரமா நான் சொல்றேன். ஆனா நீ எங்க இங்க வந்த? நான் ஒவ்வொரு வருஷமும் இங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். எங்க அப்பாவோட பிறந்த நாளுக்காக நான் இங்க வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா. சரி, விஷயம் என்னன்னு அவ திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்ததால அனாமிகா உண்மையான விஷயம் என்னன்னு சொல்ல வந்தா. என்ன இருக்கு, மாமியாரும் மருமகளும் சண்டையே இல்லாம சந்தோஷமா வாழணும்னு நாங்க நினைச்சோம். அந்த நேரத்துல என் புருஷனும் மாமனாரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரம் மாமா என்கிட்ட, அம்மா அனாமிகா, இந்த வீடு பணத்தை எல்லாம் பார்த்து உனக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, ஆனா எனக்கு மட்டும் ஒரு விஷயம் தோணுது. நீ இங்க சந்தோஷமா தான் இருக்க. நம்ம வேலைக்காரி பார்வதி கூட நீ பேசின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் என்ன சொன்ன மாமா? அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதானே. அதை தவிர வேற என்ன பண்ண? அது சரியான முறை கிடையாது. ஓ வாயில இருந்து வந்த வார்த்தைகள் எனக்கு பிடிக்கலம்மா. ஒரு காலத்துல உன்கிட்ட இவ்ளோ பணம் இருந்ததா? அந்த வேலைக்காரி எங்க வாழறான்னு ஒரு தடவை நீ போய் பாத்துட்டு வேணா வா. அந்த வேலைக்காரி மாதிரி ஒரு நாளாவது உன்னால இருக்க முடியுமா? அதுக்குள்ள என் மாமியார் வந்தாங்க. என்னங்க, நீங்க ஏதோ வேணும்னே சண்டை போடுற மாதிரி இருக்கு. நான் எதுக்கு தேவையில்லாம சண்டை போட போறேன்? அனாமிகா நம்ம வீட்டு வேலைக்காரிய தேவையில்லாம பேசியிருக்கா. காலையில நான் எல்லாத்தையும் கேட்டேன். நம்ம கிட்ட பணம் இருக்குங்கிற திமிர்ல அகங்காரத்தோட பேசினான். அதனாலதான் அவ ஸ்தானம் என்னன்னு சொல்றேன். மத்தவங்கள பத்தி நம்ம எதுக்கு இவ்ளோ கவலைப்படணும்? யாரோவா? அவளுக்கு கருத்து தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம வீட்டுலதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கறா. எங்க அம்மா அப்பா இருக்கும்போது அந்த பொண்ண வேலைக்காரியா பாக்காம இந்த வீட்டுல ஒருத்தியா பாத்தாங்க. அதனாலதான் இவ்ளோ வருஷம் நம்ம கிட்டே இருக்கா. என்னைக்குமே அது வேணும் இது வேணும்னு ஒரு நாளும் கேட்டதில்ல. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் வெளியில சொல்ல மாட்டா. அப்படிப்பட்டவங்கள நம்ம எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு பேசும்போது என் புருஷன் ரமேஷ் வந்தாரு.
விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் திட்ட ஆரம்பிச்சாரு. அப்பதான் நாங்க 2 பேரும் கோவத்தோட, பார்வதி மாதிரியே நாங்களும் 1 வருஷம் வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்னு சொன்னோம். வாழ்ந்து காட்டினா வார்த்தையெல்லாம் திரும்ப எடுத்துப்பாங்களா? சொன்ன வார்த்தைய திருப்பி அள்ள முடியாது. நீங்க 1 வருஷத்துக்கு இல்ல 1 மாசம் போதும் வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களோட அடிமை ஆயிடுறோம். நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்வதி எங்க இருக்கான்னு எங்க மாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சு போனோம். அவங்க ஒரு பழைய வாட்டர் டேங்க்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப நான் அவங்க கிட்ட, நீ இங்க எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்க? வேணும்னா நாங்க பணம் கொடுத்துருப்போம்ல அப்படின்னு கேட்டேன். மாசம் மாசம் பணம் கிடைக்குதுல, அத வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற? இங்க வாழ வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டோம். அப்போ பார்வதி அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னா, எனக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்காமா, அவளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். நான் இங்க இப்படி வாழறேன்னு தெரிஞ்சா என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவா. அதுக்குதான் நான் உங்க வீட்ல இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவளை ஹாஸ்டல்ல இருமான்னு சொல்லி அங்கேயே இருக்க சொல்லிட்டேன். படிப்பு முடிஞ்சு அவளோட உத்தியோகம் வர்ற வரைக்கும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சத்தியம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கவலையோட நடந்த விஷயத்த சொன்னதோ அனாமிகா சாரதாவோட மனசு கரைஞ்சு போச்சு. அப்போ பிரசாத், இப்போ புரிஞ்சுதா? பந்தயத்துக்கு ஒத்துக்கிறீங்களா? நாங்க ஒத்துக்கிறோம் மாமா. ஏன்னா அவங்கள நான் என்னென்னமோ சொல்லிருக்கேன். சொன்ன வார்த்தைய திரும்ப எடுத்துக்க முடியாது. அதனால அதுக்கு தண்டனையா நான் அவங்க எப்படி வாழறாங்களோ அதே மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என் மாமனார் புருஷன் பார்வதி வேணான்னு சொன்னாலும் நான் மட்டும் அந்த தண்டனைய அனுபவிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். இந்த கிராமத்துக்கு வந்தேன். என்னோட அத்தை கூட சொன்ன வார்த்தை பிரகாரம் அந்த இடத்த விட்டு தூரமா வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க சந்திச்சிருக்கோம் அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னா. அத கேட்டு சாந்தி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. என்னால இவள மாதிரி வாழ முடியலனாலும் 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுங்கிற காரணத்துக்காக இங்க வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாரதாவும் நடந்த விஷயத்த சொன்னாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு சாந்தி, உங்களுக்கே நீங்க தண்டனை கொடுத்துக்கிறீங்க, எதுக்கு? அவங்கதான் வேண்டான்னு சொன்னாங்கல்ல. இல்ல சாந்தி, நாங்க எந்த நிலைமையில இருந்து வந்தோன்றத மறந்து பார்வதிய நான் ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கேன். அதான் இந்த தண்டனை தேவைதான். ஏதோ ஒரு வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 1 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு கிளம்பி போறோம் அப்படின்னு அனாமிகா சொன்னா. மாமியார் அதுக்கு எதுவுமே பேசாம நின்னாங்க. அப்புறம் சாந்தி அங்க இருந்து கிளம்பி போனா. கொஞ்ச நேரம் கழிச்சு மாமியார் கிட்ட சொல்லிட்டு அவளும் வெளியில வந்தா. அவ மறுபடியும் கிராமத்துக்கு போகும்போது எல்லாரும் அவளை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. ஊர் தலைவரும் அவளை பாத்துக்கிட்டு நின்னாரு. அப்போ அனாமிகா ஊர் தலைவர்கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. அது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் அவ மேல இறக்கப்பட்டு அவரோட வீட்ல வேலை செய்யற வேலைக்காரிய சேர்த்துக்கிட்டாரு. அன்னையில இருந்து அனாமிகா அவர் வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு கிடைச்ச பணத்தை வச்சு குறைஞ்ச சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த டேங்க்லயே வாழ்ந்துகிட்டு வந்தா. நாட்கள் அப்படியே போச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் கூட அனாமிகா கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அனாமிகாவும் அவங்களோட அன்புல ஒன்றா கலந்துட்டான். ஒரு நாள் அப்படி இருக்கும்போது பார்வதி சாந்தி மூலமா அனாமிகா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. எதுக்குமா உனக்கு இந்த பிடிவாதம்? அவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு இப்படி ஏழை மாதிரி டேங்க்ல வாழ்ந்துட்டு இருக்கே. நடந்தத நானே மனசுல வச்சுக்கல மறந்துட்டேன். ஆனா நீங்க அத மனசுல வச்சுக்கிட்டு ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? நடந்தத மறந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்வதி. ஆனா 1 வருஷம் கழிச்சுதான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னத நீதான் மறந்துட்ட. அது சரி, என் மாமனார் புருஷன் எப்படி இருக்காங்க? அவங்கள நல்லா பாத்துக்கிறியா? அவங்க எப்பவும் உங்களை பத்தி தாமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க இங்க இருக்கிற விஷயத்த நான் சொல்லல. வேணா சொல்லாத. 1 வருஷம் போட்டோம், நானே வரேன். உனக்கு வேணும்னா அப்பப்ப என்ன வந்து பாத்துட்டு போ அப்படின்னு சொன்னதும் பார்வதி சரின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து அவகிட்ட பேசிட்டு சாரதாவை பாக்குறதுக்காக போனாங்க. சாரதா கிட்ட கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போனாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. 1 வருஷம் போனதுக்கு அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு மாமியாரும் மருமகளும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போனதும் புருஷனும் மாமனாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா, நீ உனக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் தண்டனை கொடுத்துட்டம்மா. எது எப்படியோ இந்த வருஷமாவது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம். போகட்டும், திரும்ப நீங்க வந்ததே போதும். உள்ள வாங்க. அத கேட்டு அனாமிகா சந்தோஷப்பட்டா. சும்மா வரலங்க, நாங்க சம்பாரிச்ச பணத்தோட வந்திருக்கோம்.
அது கூடவே நிறைய பேரோட அன்பும் ஆதரவும் கிடைச்சது அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அத கேட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா பார்வதி கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட சொல்லலையே, எதனாலன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பார்வதி, அனாமிகா அம்மா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க, அதனாலதான் சொல்ல முடியல அப்படின்னு பார்வதி சொன்னதுனால அமைதியானாங்க. அன்னையில இருந்து மாமியாரும் மருமகளும் பார்வதிய மரியாதையோடவும் உதவின்னு வர்றவங்க கிட்ட பணிவோடையும் நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். காலையில 6 மணிக்கே பிரசாதோட வீடு காலையிலே பரபரப்பா இருந்தது. பிரசாத் ஹால்ல உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. சாரதா கடவுள் முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணாங்க. அனாமிகா கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 2வது மருமக அவனி, 3வது மருமக அஞ்சலி கிச்சனுக்குள்ள வந்தாங்க. அப்பதான் எழுந்திருச்சாங்க. இன்னும் முகத்தை கூட சரியா கழுவல. கிச்சனுக்கு வந்து பார்த்தா அனாமிகா பாதி சமையல முடிச்சிருந்தா. அக்கா, எல்லா வேலையும் நீ ஒருத்தையே முடிச்சிட்டியா? கொஞ்சம் குரல் கொடுத்திருந்தா நாங்களும் வந்து உதவி செஞ்சிருப்போம்ல. அந்த பாலையாவது நான் காய்ச்சிருப்பேன் இல்லக்கா. பரவாயில்ல வீடு அவனி, எனக்கு இதெல்லாம் பழக்கம் தானே. உங்க மாமாக்கும் நம்ம மாமாக்கும் நான் போட்ட காஃபியை குடிச்சாதான் அன்னைக்கு நாளே ஆரம்பிக்கும். நீங்க போய் டிஃபனுக்கு தேவையான டிஷ்ஷஸ் எல்லாம் எடுத்து வைங்க. அஞ்சலி, சட்னிக்கு தேங்காய் அரைச்சு கொடுத்துறியா? அக்கா நீ ஒண்ணுக்கா, எங்க 2 பேரையும் ஒரு வேலை கூட வாங்காம பாத்துக்கிற. மருமகளுங்கன்னு பாக்காம உன்னோட கூட பிறந்த தங்கச்சிங்க மாதிரி பாத்துக்கிற. நீ இவ்ளோ கஷ்டப்படும் போது உன்னை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க முடியல. எங்களை நினைச்சா எங்களுக்கு ஒரே வெக்கமா இருக்குக்கா. நீங்க எப்படியோ என்னோட தங்கச்சிங்க தானே. நம்ம கூட்டு குடும்பத்துல ஒத்துமையா இருக்கிறது தான் நம்ம பலம். வேலைங்கிறது ஒரு பாகம் மட்டும்தானே. அன்புதான் முக்கியம். நாளைக்கும் நீங்களும் இந்த மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பண்ணுவீங்க. அப்ப நான் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், சரியா? அப்போ சாரதா கிச்சனுக்குள்ள வந்தாங்க. அம்மா அனாமிகா, காஃபி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? உங்க மாமனார் இப்பவே 2 தடவை கத்திட்டாரு, நியூஸ் பேப்பரோட ரெடியா, காஃபி எங்க காஃபி எங்கன்னு. ரெடி ஆயிடுச்சாத்த, காஃபி ரெடியா தான் இருக்கு. அவனி, நீ என்ன பண்ற? காஃபிய கொண்டு போய் மாமாக்கும் சுரேஷ்க்கும் கொடு. அஞ்சலி, நீ அருணுக்கு கொடுத்து எழுப்பு. ரமேஷ் வெளியில போயிருக்காரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பிரசாதுக்கு அவனி கையால காஃபிய கொண்டு போனா. அம்மா அவனி, இன்னைக்கும் காஃபி பேஷா இருந்தது. எப்படிதான் தினந்தோறும் அதே டேஸ்ட் அனாமிகா மெயின்டைன் பண்றாலும். அப்போ ரமேஷ் உள்ள வந்து, ஆமாப்பா, அனாமிகா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தான். ஆமாண்ணா, எங்களுக்கே இந்த பிரச்சனையாவது வந்தா அனாமிகா அன்னிக்கிட்ட தான் போறோம். ஆபீஸ்ல பாஸ் திட்டினாலும் வெளியில யாராவது ஏதாவது சொன்னாலும் அன்னிக்கிட்ட சொன்னா அந்த கவலையெல்லாம் மறந்துருது. அவங்க கொடுக்குற ஐடியாலாம் நல்ல ஐடியா. மத்தியானம் சாப்பாடு நேரத்துல எல்லாரும் டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. அனாமிகா சாப்பாடு போட்டா. யாருக்கு என்ன பிடிக்கும், யாருக்கு அதிகமான குழம்பு போடணும் எல்லாம் அவளுக்கு தெரியும். அம்மா அனாமிகா, நீயும் வந்து உட்காருமா. எல்லாருக்கும் போட்டல்ல, நீயும் உட்காந்து சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான் எங்களுக்கு திருப்தி. பரவாயில்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் அத்தையும் பொறுமையா சாப்பிடுறோம். கதை பேசிக்கிட்டே சாப்பிடுறதுல இருக்க சுகமே தனி. அண்ணி, இந்த கத்திரிக்காய் குழம்பு சூப்பர் டேஸ்ட். உங்க கையால சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெளியில எதையுமே சாப்பிட பிடிக்கவே இல்லை அண்ணி. நேத்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடலாம்னு நினைச்சோம். ஆனா உங்க ரசத்துக்கு முன்னாடி அந்த பிரியாணி கூட நிக்க மாட்டுது. ஆமா அருண், நான் கூட அக்கா கிட்ட சமையல் கத்துக்கிறேன். ஆனா நான் செஞ்சா மட்டும் இதே ருசி வர மாட்டேங்குது. உன்கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குக்கா, அது மட்டும் நிஜம். ருசி சமையல் இல்ல அஞ்சலி, செய்யறவங்க மனசுல இருக்கு. அனாமிகா அன்போட சமைக்கிறதாலதான் அவ்வளோ ருசியா இருக்கு. அதை கத்துக்கிறதுனால வராது, அனுபவிக்கணும். இந்த சந்தோஷத்துக்கு நடுவுல ஒரு சின்ன மௌனம் இருந்தது. சுரேஷ் முகத்துல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. அத அனாமிகா கவனிச்சா. கையில இருந்த கரண்டிய ஓரமா வச்சுட்டு சுரேஷ பார்த்தா. என்னாச்சு சுரேஷ், ஏதோ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்க, எங்கேயோ பாத்துட்டு இருக்கியே, என்ன பிரச்சனை? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல அண்ணி, சின்ன விஷயம் இல்ல. ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. வர்ற மாதமே நான் மும்பை போக வேண்டி இருக்கோன்னு நினைக்கிறேன், அதுவும் 2 வருஷத்துக்கு. இதை கேட்ட உடனேயே சாரதாவும் பிரசாதும் ஷாக் ஆயிட்டாங்க. அந்த வீட்ல யாரும் ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்ல. என்னடா இது, நீ வேற ஊருக்கு போறியா? உங்க அப்பாவோட ஆசை என்னடா? நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் தானே. இப்படி திடீர்னு பாம்பே போறாங்கறிய, அங்க இருக்க சாப்பாடு காத்து உனக்கு அது ஆகாதே? ஆமாம்மா, ஆனால் கெரியரில் முன்னேறணும்னா வேற வழி இல்லையே. ப்ரொமோஷன் வேணும்னா அந்த ப்ராஜெக்டை நான் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும்.
அக்கா, சுரேஷ்க்கு அந்த ஊருக்கு போறதுல இஷ்டமே இல்ல. ஆனா அவங்க ஆபீஸ்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. நானும் அங்க போயிட்டேன்னா எனக்கு ஒரே போர் அடிக்கும்க்கா. இங்க நிறைய பேர் இருக்கோம், அங்க நான் தனியா இருப்பேன். இங்க பாரு அவனி, சுரேஷ், கூட்டு குடும்பங்கிறது எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்ல, எல்லார் மனசுலயும் எல்லாரும் இருக்கிறது. உன் உத்தியோகத்துக்காக நீ போகணும்னா போ, அது உன் வாழ்க்கைக்கு முக்கியம். எங்க இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணுதாங்கிற எண்ணம் இருக்கணும், அவ்வளவுதான். உனக்கு அங்க போர் அடிச்சதுன்னா இங்க வந்துரு, இல்ல நாங்க வரோம். அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் நம்ம உட்கார்ந்து யோசிக்க கூடாது. சாயந்தரம் அனாமிகா தோட்டத்துல நின்னுட்டு இருக்கும்போது அவகிட்ட அருண் வந்தான். அண்ணே, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களே. என்ன அருண் இது? என்ன விஷயம்? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நானும் அஞ்சலியும் உட்காந்து ஒரு விஷயம் பேசணும். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தனித்தனி அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. எங்களுக்கும் கொஞ்சம் பிரைவசி வேணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனால தான் எங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆனா நாங்க எங்களுக்குன்னு ஒரு சின்ன உலகம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அண்ணி. அனாமிகா அதை கேட்டு பெருசா ஷாக் ஆகல. அதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருந்தா. ஏன்னா இந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு ஒரு தனி உலகம் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். அருண், பிரைவசிங்கிறது செவுத்துக்கு உள்ள இருக்கிறது இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறதுல இருக்கு. இந்த வீட்ல என்னைக்காவது உனக்கு மரியாதை இல்லாத மாதிரி தோணிருக்கா? உன்னோட ரூமுக்கு யாராவது பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்திருக்குமா? இல்லனா உன்னோட முடிவுல மாமா எதுவும் ஊடுருவராரா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா தனியா ஒரு வீட்டை நிர்வாகம் பண்றதுல இருக்கிற சுகம் தனின்னு அஞ்சலி ஃபீல் பண்றா. இங்க எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிறீங்க, அவளும் தனியா எதையாவது நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா அருண், இங்க அத்தை மாமா இருக்காங்க, உனக்கு பக்கத்துணையா உங்க அண்ணனுங்க இருக்காங்க. ஒரு தடவை யோசிச்சுக்கோ. வீட்டை விட்டு போறது சுலபம், ஆனா விட்டு போன மனசை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அருண் மௌனமா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அனாமிகாவுக்கு புரிஞ்சுது, இந்த வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விடுதுன்னு. ஒரு பக்கம் சுரேஷ் உத்தியோகம், இன்னொரு பக்கம் அருண் பிரைவசிங்கிற பேர்ல தனித்தனியா போறாங்க. அன்னைக்கு ராத்திரி அவ தூங்கவே இல்ல. மிஸ்டர் பிரசாதோட கனவு என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் அவளுக்கு வந்துருச்சு. ரமேஷ் ரூம்குள்ள வந்த உடனே அனாமிகா உடனே அவரை பார்த்தான். அனாமிகா, என்ன ஆச்சு? சுரேஷோட டிரான்ஸ்ஃபர் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? உன் முகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கா மாதிரி அப்படியே அப்பட்டமா தெரியுது. சுரேஷ் மட்டும் இல்லைங்க, அருணும் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறான். அஞ்சலிக்கு இந்த வீட்ல இருக்கிறது பாரமா இருக்கான். இந்த வீடு மூணா பிரிஞ்சிருமோன்னு ஒரே பயமா இருக்கு ரமேஷ். எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டா மாமாவால அதை தாங்கிக்க முடியாது. இங்க பாரு அனாமிகா, காலம் மாறுது. யாரையும் பலவந்தமா நிக்க வைக்க முடியாது. அவங்கவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு போகணும்னு விருப்பப்பட்டா போய் தான் ஆகணும். அப்பா இதை எப்படி புரிஞ்சுக்க போறாருன்னு எனக்கு புரியல. இந்த வீட்டுக்காக நான் என்ன வேணா செய்வேன். மாமாவோட கண்கள்ல என்னால கண்ணீரை பார்க்க முடியாது. எனக்கு ஒரு யோசனை இருக்கு, அது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனாலும் சரி. இந்த வீட்டை நான் கூட்டு குடும்பமாவே வச்சிருக்க விருப்பப்படுறேன். மறுநாள் காலையில பிரசாத் எல்லாரையும் ஹாலுக்கு கூப்பிட்டாரு. அவரோட முகம் கம்பீரமா இருந்தது. அவருக்கு கூட தங்களோட பசங்க மனசுல இருக்கிற விஷயம் என்னன்னு புரிஞ்சுது. இங்க பாருங்க பசங்களா, நீங்க வளர்ந்து பெரியவங்களாயிட்டீங்க. நீங்க உங்க முடிவுகளை எடுக்கலாம். சுரேஷ் போகணும்னு நினைக்கிறான், அருண் வேற ஒரு வீட்டையே வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் யாரையும் இருக்க சொல்ல மாட்டேன். இந்த ஆஸ்திய 3 பாகமா பிரிக்கிறேன். நாளைக்கு லாயரை கூப்பிடுறேன். சாரதா அதை கேட்டதும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குடும்பம் பிரியறது அவங்க உயிரே அவங்கள விட்டு போற மாதிரி. என்னங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரிச்சு விடலான்னு பாக்குறீங்க? கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரும் சேர்ந்து இங்கேயே இருக்கலாம்ல. பசங்களுக்கு இப்ப என்ன குறைச்சலு? இப்ப ஏன் இப்படி பேசுறீங்க? அப்பா, நான் வேணும்னே போகலப்பா, ஆபீஸ்ல சொல்லி கூப்பிடுறாங்க. மாமா, எங்க உத்தேசம் உங்களை காயப்படுத்தவோ இல்ல கஷ்டப்படுத்தவோ இல்ல, பிரைவசி வேணும்னு நினைச்சோம், அவ்வளவுதான். அப்போ அனாமிகா முன்னாடி வந்தா. அவளோட முகத்துல வழக்கத்தை விட அதிகமான பொறுமை இருந்தது. மாமா, ஒரு நிமிஷம் இருங்க. சொத்தை பிரிக்கணுங்கிற பேச்சு இந்த வீட்ல நடக்க கூடாது. சுரேஷ், அருண், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சொல்றேன். உனக்கு பிரைவசி வேணும், உனக்கு உன்னோட சொந்த முடிவு எடுக்கணும்ன்றது வேணும், அவ்வளவுதானே? பெரிய மருமகளா என் நிர்வாகம் உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? அதை கேட்டுட்டு அவனையும் அஞ்சலியும் தலகுனிஞ்சு நின்னாங்க. அனாமிகா சொல்றத அவங்க யாராலையும் மறுக்கவே முடியல. சரி, உங்க கோரிக்கையை நான் தீக்கிறேன். நாளையில இருந்து இந்த வீட்டு நிர்வாகத்தை நான் கைவிட போறேன். கிச்சன் சாவி அவனியோடது. வீட்டு வரவு செலவு, கிராசரி லிஸ்ட் எல்லாத்தையும் அஞ்சலி கிட்டயே கொடுத்துறேன். நான் வெறும் ஒரு மருமகளா அந்த வீட்ல இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சத செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செலவு பண்ணுங்க. மாமாவுக்கும் அவருக்கும் மட்டும் நானே சமையல் பண்றேன்.
மத்தவங்க எல்லாரும் அவங்கவங்க பொறுப்பை அவங்கவங்க பாத்துக்கோங்க. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, ஒரு மாசத்துக்கு எல்லாரும் இந்த வீட்லயே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பிரிஞ்சு போறதா இல்லையான்னு நீங்களே முடிவெடுத்துக்கலாம். அனாமிகா தன்னோட நிர்வாகத்தை மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டா. அவ ஓய்வெடுக்கிற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி நடக்குதேன்னு வேதனை இருந்தது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல நிலைமை மாறுச்சு. அனாமிகா இல்லன்னா அங்க ஒரு வேலை நடக்காதுன்னு அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கல. முதல் நாள் காலையில, அஞ்சலி, பால் திரிஞ்சு போச்சே, இப்போ காஃபி எப்படி போடுறது? அக்கா, பால் திரிஞ்சிருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொன்னதோ அனாமிகா ரூம்ல இருந்து வந்தா. நான் தான் ரிட்டையர் ஆயிட்டேனே அவனி, நீங்களே பாத்துக்கோங்க. பால் திரிஞ்சிருச்சுன்னா பன்னீர் பண்ணுங்க, இல்லன்னா இன்னொரு பாக்கெட்ட வரவழைங்க. ரெண்டாவது நாள், அக்கா, கரண்ட் பில்லு கட்ட மறந்துட்டுங்கா. அவங்க கனெக்ஷனை கட் பண்ண போறாங்களாம். ஆன்லைன்ல எப்படி கட்டுறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலக்கா. அஞ்சலி, நான் சொன்னனா நீ சொந்த முடிவு எடுக்கலன்னு ஆகும். நீயே முயற்சி பண்ணுடி. ஏதாவது தப்பு நடந்தா அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கோ. மூணாவது நாள் கிச்சன்ல பெரிய சண்டையே நடந்தது. அவனி சமைச்ச சாப்பாடு அருணுக்கு பிடிக்கவே இல்ல. என்ன அஞ்சலி இது, சாப்பாடு கொச கொசன்னு இருக்கு, குழம்புலயும் உப்பு இல்ல. அனாமிகா நீ சமைக்கும் போது எப்படி இருந்தது? அப்படின்னா உங்க அன்னிக்கிட்டயே போய் சமைச்சு போட சொல்லுங்க. எனக்கு இவ்ளோதான் வரும். நான் ஆபீஸ் வேலைய பாக்குறதா இல்ல உங்களுக்கு வடிச்சு கொட்டுறதா? சாரதாக்கும் இது கோவத்தை கொடுத்துச்சு. வீட்ல நிம்மதியே இல்லாம போச்சு. தனித்தனியா எல்லாரும் சமைச்சுக்கிறதால செலவும் அதிகமாச்சு. ஒற்றுமையே இல்லாம போச்சு. அந்த நேரத்துல ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேர் உட்காந்து பேசினாங்க. அண்ணி வீட்டு நிர்வாகத்தை பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எந்த சலசலப்பும் வீட்ல இல்ல. இப்போ ஒரே சத்தமா இருக்கு. அப்ப நம்ம வெறும் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம். பொறுப்புனா என்னன்னு இப்பதான் புரியுது. அவனையும் அஞ்சலியும் கண்ணீர் விட்டாங்க. நேரா அவங்க அனாமிகா ரூமுக்கு போனாங்க. அக்கா, எங்களை மன்னிச்சிருக்கா. நாங்க பொறாமையில உன்னோட ஸ்தானத்தை எடுத்துக்கணும்னு நினைச்சோம். ஆனா இந்த வீட்டை நடத்துறது எங்களால முடியாது. நீ செஞ்ச வேலை எல்லாம் இவ்ளோ நாள் எங்களுக்கு ரொம்ப சின்னதா தெரிஞ்சது. ஆனா இப்போ நாங்களே அதை பண்ணும்போது மலை மாதிரி தெரியுது. அக்கா, எனக்கு பிரைவசியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். உன் நிழல்லையே எங்க மூளையா இருந்துக்கிற. நீ இல்லாத இந்த வீடு ஒரு வீடாவே இல்ல. மறுபடியும் நீதான்க்கா வந்து பொறுப்பை ஏத்துக்கணும். பசங்களா, உங்களுக்கு நான் பொறுப்பை கொடுத்தது நீங்க கஷ்டப்படணும்னு இல்ல, நீங்க இதுல இருந்து ஏதாவது ஒரு பாடத்தை கத்துக்கணும்னு. ஒருத்தரை நம்பி இன்னொருத்தர் இருக்கிறதுக்கு பேருதான் அன்பு. சுயநலம் அதிகமாச்சுன்னா வீடு ரெண்டாயிடும். தியாக குணம் இருக்கணும், அங்கதான் குடும்பம் நல்லா இருக்கும். இப்ப புரியுதா நம்மளாம் ஏன் ஒன்னாவே இருக்கணும்னு அப்படின்னு அனாமிகா சொன்னா. வீட்ல பண்டிகை வந்தது. வீடு முழுக்க சொந்தக்காரங்களால நிறைஞ்சிருந்தது. வீட்ல உள்ள எல்லாரோட மனசும் ஒன்னாச்சு. வீட்ல பழைய கலகலப்பும் சிரிப்பு சத்தமும் கேட்டுச்சு. அனாமிகா மறுபடியும் கிச்சனுக்குள்ள வந்தா. ஆனா இந்த தடவை அவனையும் அஞ்சலியும் அவளுக்கு உதவியாளர்களா வரல, அவளோட சிஷ்யர்களா வேலை செஞ்சாங்க. சுரேஷ் தன்னோட டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணிட்டு இங்கே இருந்தான். லோக்கல் ப்ராஜெக்டே வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டான். அருண் வேற வீடு தேடுற வேலையே நிறுத்திட்டான். பிரசாத் எல்லாரையும் கூப்பிட்டாரு. இன்னைக்கு நம்ம குடும்பம் ஒன்னா ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என் பெரிய மருமக அனாமிகா. அவளோட பொறுமை, அவளோட புத்திசாலித்தனம் இந்த வீடு ரெண்டாகிறதுல இருந்து காப்பாத்திருக்கு. நம்ம மருமக அனாமிகா திறமைய பாத்தியா? ஆமாங்க, அனாமிகா என் மருமக கிடையாது, என் மக. அவ இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டே ரமேஷா, நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவண்டா. அனாமிகா, நீ மறுபடியும் ஜெயிச்சிட்ட. மனுஷங்கள மாத்துறத விட அவங்க மனச ஜெயிக்கிறது தான் கஷ்டம். அத நீ ரொம்ப வெற்றிகரமா பண்ணிருக்க. அனாமிகா சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் பார்த்தா. அவளோட கண்கள்ல ஒரு திருப்தி இருந்தது. இந்த வீட்ல பெரிய மருமகளா நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும். சண்டைகள் வரலாம், ஆனா அது நம்மள பிரிக்கவே கூடாது. பொறுப்புகளை பாரமா பார்க்காம அத ஒரு கடமையா பார்க்கணும். அன்போட அதை செஞ்சு பாருங்க. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ பைத்தியக்காரத்தனமா யோசிச்சு வேற வீடுன்னுட்டேன். நீங்க எனக்கு அண்ணி மட்டும் கிடையாது, எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. உண்மையதான் சொன்னீங்க. எல்லாரும் கடைசியா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. அனாமிகா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா. பிரசாதுக்கு பிடிச்ச சாப்பாடையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடே சொர்க்கம் மாதிரி தெரிஞ்சுது. காத்துல அன்போட வாசனை, மன நிறைவோட அந்த வீடு சாரதா நிலையம் மறுபடியும் ஆனந்த நிலையமா மாறிப்போச்சு. கூட்டு குடும்பம்னா வெறும் ஒன்னா இருக்கிறது மட்டும் இல்ல, மனசு ஒன்னா இருக்கணும். அது ஒரு கலாச்சாரம். அதுல இருக்கிற த்ரில் வேற எதுலயும் கிடைக்காது. அனாமிகா அந்த வீட்டுக்கு முக்கியமான ஒரு நபரா மாறி போயிட்டா. அன்பாலையும் பொறுமையாலையும் எப்பேற்பட்ட கடினமான ஆட்களையும் கூட மாத்த முடியும்னு அவ ப்ரூவ் பண்ணிட்டா.
இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் டாடா அண்ட் பை பை சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம், எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.